இன்றைய வானிலை தகவல் ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மழை பெய்யாத பகுதியிலும் வரக்கூடிய நாட்களில் ஒரு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை பொழிவு பதிவாகுமோ அதை சொல்லி தான் பார்க்க போகிறோம். வானிலை முழுமையாக கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சேலம், கரூர், நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். திருப்பூர், ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழை மிக தீவிரமாக வாய்ப்புள்ளது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதேபோல வட தமிழக உள் மாவட்டத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த சமானத்தில் பதிவான மழையளவு நாகப்பட்டினம் மாவட்டம் 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவள்ளூர், மதுரை மாவட்டம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, மயிலாடுதுறை, தூத்துக்குடி மாவட்டம் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருப்பத்தூர், கடலூர், தஞ்சாவூர் மாவட்டம் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.